கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இந்த நாளும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆளுகை செய்யும். தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களை வழிநடத்தி இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமைக்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. The message of the cross is the manifestation of Christ's power, manifestation of Christ's strength. சிலுவையை பற்றின செய்தி தேவனுடைய கிறிஸ்துவினுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வல்லமையினுடைய வெளிப்பாட்டை பற்றி பேசுறது தான் சிலுவை பற்றின செய்தி. அந்த செய்தி நமக்கு பலனாக இருக்கிறது. சிலுவையின் செய்தி என்றால் கிறிஸ்துவின் செய்தின்னு அர்த்தம். அந்த கிறிஸ்து தான் நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் உங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டார், பாவங்களை சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டார், மீறுதல்களை எடுத்துக்கொண்டார், நம்மை காப்பாற்றினார், ரட்சித்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுவாபத்தை நமக்கு கொடுத்தார். இதைத்தான் பவுல் பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் செயல்களை கண்ட அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள், அதைத்தான் சொன்னார்கள். அந்த செய்தி மற்றவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றினது. ஆனால் நமக்கோ பட் ஃபார் அஸ் அது தேவ வல்லமையின் வெளிப்பாடாக இருக்கிறது, தேவ பலனின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதிகமாய் சிலுவை பற்றி பேசும்போது அதிகமாய் அவர் வல்லமையின் வெளிப்பாட்டை பார்க்க முடியும். Whenever you are weak, there the message of cross will manifest God's power. எங்கெல்லாம் சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கீங்களோ அப்போ சிலுவை பற்றின செய்தியை நீங்கள் பேசும் பொழுது அது வெறும் பேச்சாக வார்த்தையாக இல்லாமல் தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாட்டை அந்த பலவீனத்தின் நடுவில் அது கொண்டு வந்து காட்டும். அதுதான் சிலுவையை பற்றின செய்தி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு அதுதான் பலனாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய பலனாக இல்லாமல் தேவ பலனாக நமக்கு வெளிப்படுகிறது. அப்போ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை தோல்விகளை பார்த்தா, நீங்கள் ஒரு வேளை பலவீனங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் சோர்வுகளை பார்த்து கொண்டு கண்ணீர் கவலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, அந்த இடங்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் பேச வேண்டிய செய்தி சிலுவையின் செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்படி பேசும்பொழுது உலகத்தாருக்கு நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தெரியும். அவர்களைப் போல நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ளலை அப்படின்னு சொல்லி பைத்தியமான செயலாக, பைத்தியமான பேச்சாக, பைத்தியமான செய்தியாக தெரியலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சிலுவையின் மேலே விசுவாசம் வச்சு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதுதான் தேவ பலனாக இருக்கிறது. அதை பேசும் பொழுது நம்மளுக்குள்ள பலன் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது நம்மளுக்குள்ள அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற விதை, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு, இன்றைக்கு ரட்சிப்பை தேடுகிற உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிற அந்த சிலுவையின் செய்தியை நீங்கள் பேசுங்கள். சிலுவையை பற்றின காரியங்களை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதையே பேச்சாக வச்சுருங்க, அதையே தியானமாக வச்சுருங்க. கண்டிப்பாக தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாட்டை இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய பலனை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நாளிலும் தேவ பலனும் தேவனுடைய வெளிப்பாடும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தி செல்லும். தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.